ஹலோ எவ்ரிவன். இந்தியால மொத்தம் எத்தனை டீ கடை இருக்கு? கணக்கு சொல்ல முடியுதா? எனக்கு தெரிஞ்சு புடிச்சது எல்லாம் நம்ம அண்ணாச்சி டீ கடை தான். இல்ல நம்ம நாராயணன் அண்ணன் டீ கடை சூப்பரா இருக்கும். இப்படி உங்க ஏரியால நீங்க பெஸ்டா நினைக்கிற டீ கடைய பிரமிச்சு சொல்லுவீங்க. வானத்துல நட்சத்திரங்கள் எப்படியோ அப்படிதான் இந்தியால டீ கடைகளுக்கு கணக்கே கிடையாது. மூளைக்கு மூளை டீ கடை இருக்கு. எல்லா டீ கடையிலயும் ஒரு அட்டி கூட்டம் உட்காந்துட்டு இருக்கும். ஆனா இந்த கூட்டங்களுக்கு மத்தியில ஒரே ஒரு டீ கடை மட்டும் பேரும் புகழும் நிறைஞ்சதா ஃபேமஸ் ஆனதா இருந்தா, அந்த டீ கடை பேரை சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா, அந்த டீ கடையில 100க்கும் மேற்பட்ட வகைகள்ல டீ இருந்தா, 100க்கும் மேலையா? இஞ்சி டீ, பிளைன் டீ இப்படி அடுக்குனாலே 10 தாண்டலையே. இதுல எப்படி 100 வகை? இன்னும் முடியலங்க. அந்த 100 வகை டீலையும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச டீயா அது இருந்தா, அப்பப்பா! கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்ளோ காம்படிஷன்லயும் 1000ல் ஒருவன் மாதிரி இவர் மட்டும் எப்படி தனியா தெரியறாரு? ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவை முழுசா கேளுங்க. இந்த 1000ல் ஒருவனோட கதை உங்களுக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும். ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. டீ குடிக்கிறதுல இந்தியர்கள் பைத்தியம் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி காலையிலயும் சாயந்தரமும் ஒரு கிளாஸ் டீ குடிச்சே ஆகணும். தோன்ற நேரம்லாம் குடிக்கணும். எல்லாத்துக்கும் மேல கல்யாண ஃபங்க்ஷன், ஃபேமிலி கேதரிங், ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இப்படி எல்லாத்துலயும் டீ குடிக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு. முனுசுவாமி டேனியல் அப்படின்ற ஒரு சாதாரண டிரைவருக்குள்ள ஒரு ஆசை. சொந்தமா நமக்குன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தப்போ மாசம் 6000 ரூபாய் தான் அவரோட வருமானம். ஆனா ஒரு சண்டே கூட லீவ் இருக்காது. ஓகே, சண்டே வேலை பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை. ஆனா சண்டே தவறாம சர்ச்சுக்கு போற ஆள் டேனியல். இந்த டிரைவர் வேலையில இருக்கிறதுனால அவரால் சண்டேல சர்ச்சுக்கு போக முடியல. என்னடா இது, நம்ம பார்க்குற வேலைனால நம்ம சொந்த கடமைகளை கூட செய்ய முடியாம போகுதே அப்படின்னு அவருக்கு ஒரு சின்ன வருத்தம். ஸோ யோசிக்காம வேலையை விட்டுறாரு. 4வதுலயே படிப்பை நிறுத்தின இந்த டேனியலுக்கு எந்த பிஸ்னஸ் பண்றதுன்னே தெளிவா தெரியல. படிச்சிருந்தா கூட அப்படி இப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். படிப்பும் இல்ல. ரொம்ப குழப்பத்துல இருந்திருக்காரு. அந்த டைம்ல அவரோட பிரதர் எலக்ட்ரிக்கல் கடை ஒன்று வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த கடையில பெருசா வருமானம் இல்ல. இந்த கடையை மூடிட்டு டீ கடை ஒன்று போடலாமான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் டேனியல் அப்படின்னு அவரோட பிரதர் சொன்னதை கேட்ட டேனியலுக்கு ஒரு பாசிட்டிவான வைப் வருது. நம்மளும் பிஸ்னஸ் ஆரம்பிக்க தானே பிளான் பண்ணோம். கடவுளே நமக்கு ஒரு வழியை காட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ முனிசாமி டேனியல் 2007ல் தன்னோட முதல் டீ கடையை போட்டிருக்காரு. ஆனா அப்போ என்னமோ அந்த கடை அவ்வளோ பெருசா ஓடல. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துருக்காரு. ஆனாலும் அப்படியே தள்ளாட்டத்திலேயே அது போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு அவரோட ஷாரோன் டீ கடைக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்துல மட்டுமே பெங்களூர்ல 3 பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. அவரோட முதல் பிரான்ச் தெருவோட ஒரு மூலையில தான் இருந்திருக்கு. அந்த கடையிலேயே ஒரு நாளைக்கே அவரு 1000 கப்புக்கு வித்திருக்காரு. 2வது கடையில இருந்து 500 கப்பு, 3வது கடையில இருந்து 200 கப்பு இப்படி போயிட்டு இருந்திருக்கு. அவர் முத கடை ஆரம்பிச்சப்போ ஒரு கப்பு டீயோட விலை 2 ரூபாயா தான் இருந்திருக்கு. இப்போ ஒரு கப்பு டீயோட விலை 10 ரூபாய். ஸோ 3 பிரான்ச்சஸ்லயும் ஒரு நாளைக்கு 1700 கப்பு விற்கப்பட்டிருக்கு. ஒரு கப்பு 10 ரூபானா கூட ஒரு நாளோட வருமானம் மட்டுமே 17,000 ரூபாய். அப்போ எந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல டேனியல் ஃபோக்கஸ்டா இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. 43 வயசு டேனியல் முதலா டீ கடை போட நினைச்சப்போ தன்னோட வீட்டை 1,00,000 ரூபாய் லீஸுக்கு விட்டுட்டு அந்த காசை வச்சுதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இப்போ அவரோட கடந்த வருஷ ரெவன்யூ மட்டுமே 35 லட்சமா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டீ கடை எங்க போட்டாலும் ஓடும். உச்சி வேலு மண்டே பொழந்தா கூட நம்ம ஆளுங்க அண்ணே சூடா ஒரு கப்பு டீ போடுனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீ பைத்தியங்கள். ஸோ இந்த டீ மார்க்கெட் இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடைகிறதுல ஆச்சரியம் கிடையாது. இதில் டேனியலோட ஷாரோன் டீ கடை மாதிரி சின்ன கடைகள் தான் நிறைய வருமானத்தை பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இத்தனை டீ கடைகள் இருந்தும் ஏன் டேனியலோட ஷாரோன் டீ கடை மட்டும் தனியாக தெரியுது? ஏன் இதை பற்றி மட்டும் மக்கள் புகழ்ந்து பேசுகிறாங்க? இதுக்கு காரணம் ஜொமேட்டோல அவங்களோட டீ கடை டாப் ரேட்டிங்கில் இருக்கிறதுனாலையோ இல்லை அவர் தினமும் 100க்கும் மேற்பட்ட டீ வகைகளை தயாரிக்கிறதுனாலையோ இல்லை. உண்மை என்னன்னா டேனியல் பெருசா கனவு கண்டிருக்காரு. நான் சிட்டில போய் ஒரு டீ கடையாவது போட்டு பொழைச்சுப்பேன் அப்படின்னு சர்வைவல்காக இந்த டீ கடையா அவர் வைக்கல. பெரிய பிஸ்னஸா யோசிச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் மேல முழுசா 5வது கூட படிக்காத டேனியலோட கனவு தன்னோட இந்த ஷாரோன் டீ கடைய மற்ற மாநிலங்களுக்கும் பரவ வைக்கணும் அப்படின்றது தான். 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட இந்த கடையை எக்ஸ்பேண்ட் பண்ணி கெஃபே வைக்க நினைச்சிருக்காரு. ஸோ அவரோட முதல் டீ கடைக்கு மேல ஒரு இடம் காலியா இருந்திருக்கு. அதை வாடகைக்கு எடுத்து கெஃபேயும் ஆரம்பிச்சிருக்காரு. அங்க விதவிதமான சாப்பாடுகளை பரிமாறி தன்னோட ஸ்பெஷலான டீ வகைகளையும் பரிமாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ 10 லட்சம் ரூபாய் கிட்ட பணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த கெஃபேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆனா பெரிய ட்விஸ்ட் அவருக்கு காத்துட்டு இருந்திருக்கு.
அவரு அவ்ளோ செலவு பண்ணி கெஃபேவா ஏற்பாடு பண்ணியும், எல்லா கூட்டமும் அவரோட சின்ன டீ கடைக்கு தான் வந்திருக்கு. கீழ இருக்கிற சின்ன டீ கடைக்கு வர்ற கூட்டத்தையே சரியா மேனேஜ் பண்ண முடியல. பிளஸ் யாரும் மேல இருக்கிற கெஃபேக்கு போக விரும்பல. சோ அவரு போட்ட ரூ. 10,00,000 முதலீடும் வேஸ்ட் ஆயிடுச்சு. டேனியலோட மனைவியும் குடும்பமும் செம அப்செட்டா இருந்திருக்காங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற சின்ன கடைய வச்சு அதுல வர வருமானத்த வச்சு சந்தோஷமா இருங்க. ஏன் அத எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறீங்க? வேணாம், இருக்கிறதே போதும், சின்ன கடையே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல இருந்து தான் ஷாரோன் டீ கடை ஃபேமஸ் ஆயிருக்கு. மனுஷன் வாங்கடா, வந்து நல்லா உட்காந்து ஃப்ரீயா சாப்பிடுங்கன்னு கெஃபே ஓப்பன் பண்ணியும், இல்ல நாங்க இந்த சின்ன டீ கடையில தான் இடிச்சுக்கிட்டு தான் டீ குடிப்போம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்னா, அப்படி என்ன டீ கடை அது அப்படின்னு. சுத்தி இருக்கிற லோக்கல் மக்களுக்கு ஷாரோன் டீ பத்தி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. வர டூரிஸ்ட் எல்லாருக்கும் இந்த ஷாரோன் டீயை காட்டுறாங்க. ஸோ மொத்தத்துல இந்த ஷாரோன் டீயும் டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. இந்த டீ கடையில அவரோட வகை வகையான டீயை குடிக்கிறதுக்குன்னே மக்கள் பெங்களூருக்கு வர ஆரம்பிச்சாங்க. டீ குடிச்ச மக்கள் எல்லாருமே சும்மா நல்லா இருக்குன்னு பொய் சொல்லாம, ஆனா இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இதை கொஞ்சம் சரி பண்ணுங்க, இப்படி ஃபீட்பேக் சொல்லிட்டு போவாங்க. இது டேனியலுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு. பிளாக்ஸ் மூலமா, விளாக்ஸ் மூலமா இந்த கடைய பத்தி தெரியப்படுத்தினாங்க. ஜொமேட்டோல ரிவ்யூஸை அதிகமா கொடுத்தாங்க. என்னதான் கடை ஓரளவுக்கு நல்லா ஓடுனாலும் அவர் இழந்த அந்த ரூ. 10,00,000 நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. மொத்தமா கடையை மூடிடலாம், நம்ம பிசினஸ் இதே பொட்டி கடையில முடிஞ்சிட்டா என்ன பண்றது? பெரிய அளவுக்கு நான் கனவு கண்டு வச்சிருக்கேன், எக்ஸ்பேண்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா அது நடக்காது அப்படின்னு தெரிய வர்றப்ப இந்த கடையை மூடுறது தான் சரியான வழி அப்படின்னு யோசிச்சிருக்காரு. கரெக்ட் தான், பெரிய அளவுல பிசினஸை வளர்க்க நினைச்சுதான் கடைக்கு மேலேயே கெஃபே போட்டிருக்காரு. ஆனா அது ஓடல. சோ இந்த சின்ன கடையிலேயே தன்னோட கனவை புதைச்சி வைக்க அவர் விரும்பல. டேனியல் தினமும் சர்ச்சுக்கு போய் பாதிரியார் கிட்ட அட்வைஸ் கேட்பாரு. நீ நம்பிக்கையோட இந்த பிசினஸ்லயே நிலையா நில்லு, உனக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும்னு பாதிரியார் கொடுத்த ஊக்கம் தான் டேனியலை நம்பிக்கையோட செயல்பட வச்சிருக்கு. ஒரு வருஷத்திலேயே பெங்களூருவோட வெவ்வேறு பகுதிகளில் 2 கடை ஓபன் பண்ணியிருக்காரு. அந்த கடைகளும் சூப்பரா ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. பெங்களூருவை தாண்டி வெளியில நான் நிறைய கடைகளை ஓபன் பண்ணணும் அப்படின்றது அவரு கனவு. அதுக்கான முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. டேனியலும் அவரோட பிரதரும் சேர்ந்து தான் முதல் கடையை மேனேஜ் பண்ணாங்க. அவரோட ஃப்ரெண்டு 3வது கடையை ரன் பண்ணாரு. அவரோட பிள்ளைகள் 2வது கடையை பார்த்துக்கிட்டாங்க. என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்க்கணும், ஆளுங்களை வேலைக்கு எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, பிஸ்னஸை இன்னும் டெவலப் பண்றது எப்படி, இது எல்லாத்தையுமே டேனியல் தான் பார்த்துக்கிட்டாரு. இப்போ அவர்கிட்ட 13 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் டேனியலோட மிகப்பெரிய வருத்தம் என்னன்னா, அவரு வேலைக்கு எடுத்திருக்கிற ஆட்கள் திடீர்னு சொல்லாம கொல்லாம வேலையை விட்டுட்டு போயிடுவாங்களாம். முன்கூட்டியே எந்த தகவலும் கொடுக்க மாட்டாங்களாம். இதுதான் அவரோட மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. அதனாலேயே குடும்பத்தோட ஆதரவும் நண்பர்களோட ஆதரவும் அவருக்கு அதிகமா தேவைப்பட்டிருக்கு. இங்க பெரிய ஹைலைட்டான விஷயமே, 3 பிரான்ச்சஸ்ல டீ கடை வச்சிருக்கிற டேனியல் டீயே குடிக்க மாட்டாராம். ஒரு பிசினஸை நம்ம ஆரம்பிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு சுத்தி முத்தி அனலைஸ் பண்ணதுல தான் தெரிஞ்சிருக்கு மக்கள் டீயை ரொம்ப விரும்புறாங்கன்னு. அதனால தான் இந்த சேலஞ்சை அவர் எடுத்திருக்காரு. டீ போட்டு பார்த்துட்டு என்னென்ன தப்பு இருக்கு அப்படின்னு கரெக்ட் பண்ணி ரெசிபியை மாத்தி கஸ்டமர்ஸ் சொல்றபடி இன்னும் டேஸ்டா டீயை போட்டிருக்காரு. இவரோட இந்த பிசினஸே ட்ரையல் அண்ட் எரர்ல தான் ஆரம்பிச்சிருக்கு. அண்ணா, எனக்கு ரொம்ப ஜலதோஷமா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது சூப்பர் டீ போட்டு கொடுங்க அப்படின்னு கஸ்டமர் வந்து கேட்பாங்களாம். உடனே டேனியலும் இஞ்சி, மிளகு, ஜலதோஷம், இருமலுக்கான மற்ற மூலிகைகள் எல்லாத்தையும் சேர்த்து டீ போட்டு கொடுப்பாராம். ஜலதோஷம், இருமலுக்கு மட்டும் இல்ல, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட தனியா இவர்கிட்ட ஒரு டீ வெரைட்டி இருக்கு. டேனியல் ஒவ்வொன்னையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. எதுக்கு எந்த டீ சரியா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ட்ரையும் பண்ணி பாக்குறாரு. கஸ்டமர்ஸ்க்காக டேனியல் இவ்ளோ எஃபோர்ட் போட்டதுனால தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய சக்சஸ பாத்திருக்காரோ என்னவோ. அவரு பல இழப்புகளை சந்திச்சப்போ, வியாபாரம் ஓடாம இருந்தப்போ அவரோட ஒரே கருவியா இருந்தது பிரார்த்தனை மட்டும்தான். கடவுள்கிட்ட விடாம ப்ரே பண்ணியிருக்காரு. அந்த ப்ரேயர் தான் அவரோட நம்பிக்கையா இருந்திருக்கு. வர கஸ்டமர்ஸ் கிட்ட சிடுசிடுன்னு இல்லாம பாசிட்டிவான முறையில நடந்துப்பாரு. இதுதான் அவரு கடையோட யூனிக்கான விஷயமே. வர கஸ்டமர்ஸ நல்லா கவனிப்பாரு. பிளஸ் அவங்க கேட்கிற வகைகள்ல நல்ல டீயை போட்டு கொடுப்பாரு. எல்லா நேரமும் டீ கடை வாசல்ல நின்னு கதை பேசிட்டே தான் மக்கள் டீ குடிப்பாங்க. டேனியல் பாட்டுக்கு டீ போட்டுட்டு இருப்பாரு. நிறைய கஸ்டமர்ஸ் அவர்கிட்ட, அண்ணா உடம்பு எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல முறையில நடந்துட்டு இருந்திருக்காரு. 3 பிரான்ச்சஸ் கடை வச்சதுக்கு அப்புறமும் கூட அவரு மாறல. அவர்கிட்ட இப்ப மாறி இருக்கிற விஷயம் என்னன்னா, அது அவரோட ஷர்ட்ல இருக்கிற சின்ன பாக்கெட்ல கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்மார்ட் போன் இருக்கும். இது மட்டும் தான் டேனியல் கிட்ட இருக்கிற மாற்றம். அவரோட குணம், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், கஸ்டமரை மனசார கவனிக்கிறது, இப்படி எல்லா நல்ல கேரக்டர்ஸும் அப்படியே தான் இருக்கு. சாய் பாயிண்டோட கோஃபவுண்டர் அம்லீக் சிங் டீ விற்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்ற அளவுக்கு பிஸ்னஸை ரன் பண்ணுறாரு. இந்த டீ ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு புரிஞ்சு நிறைய ஸ்டார்ட் அப்ஸை பண்ணியிருக்காரு.
ஸோ முதல்ல அவரு பெங்களூர், டெல்லி மாதிரியான இடங்கள்ல ரோடோரமா இருக்கிற டீ கடைகள டீ குடிச்சு பார்க்க நினைச்சிருக்காரு. அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, டீங்கிறது இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட். இந்த டீ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி. ஆனா ரோடோரமா இருக்கிற டீ கடைகள நல்லா கவனிச்சப்போ, அதுல இருந்த மிகப்பெரிய குறையா நான் கண்டுபிடிச்சது ஹைஜீன் தான். நிறைய கடைகள்ல சுத்தமே இருக்கிறதில்ல. அம்லீக் சொந்தமா டீ பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ $10 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சிட்டு இருக்காரு. எப்படி? ரோடோரமா டீ கடை போடுறவங்கள கவனிச்சு பார்த்தப்போ, அவங்க எல்லாரும் அந்த குறிப்பிட்ட கிளைண்ட்ஸை மட்டும்தான் வச்சிருந்தாங்க. எப்பவும் டீ குடிக்க வர்ற ஒரு 20 பேர் தான் அவங்க கடையோட மொத்த கிளைண்ட்ஸா இருப்பாங்க. அவங்களால அதுக்கு மேல வளர முடியல. அமுலிக் கடை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் டீ போட்டிருக்காரு. கஸ்டமர்ஸ் கூட பேசியிருக்காரு. ஸோ டீயை முதல்ல குடிச்சப்ப என்ன டேஸ்ட்ல இருந்துச்சோ அதே சூப்பர் டேஸ்ட்ல எல்லா அவுட்லெட்லயும் சர்வ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ முழு ஃபோக்கஸோட அந்த ப்ராடக்டை ஒரே மாதிரி பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணணும். கூடவே டீ குடிக்கிறப்போ அது கூட ஒத்து போகாத தீவனங்களை தவிர்க்கணும். கூட நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுக்கிறத தவிர்க்கிறப்போ, என்னடா இந்த கடைக்கு வந்தோம் இவ்ளோ செலவாயிடுச்சே அப்படின்னு அவங்க எண்ணங்களை குறைக்க முடியும். இதுதான் அமுலிக் சொன்னது. ஸோ டேனியலோட இந்த பிசினஸை பார்க்குறப்போ அவரு சரியான பாதையில தான் போயிட்டு இருந்திருக்காரு. நிறைய கருவிகளை வச்சிருக்காரு. புதுசா மாடர்னா இருக்கிற பொருட்களை வச்சிருந்திருக்காரு. மண் குவளையில டீ கொடுத்திருக்காரு. சுத்தமான பாத்திரங்கள், ஒவ்வொரு வகையான டீயையும் ஒவ்வொரு டப்பால போட்டு வைக்கிறது, அத ஒரே கலர்ல ஈவனா அடுக்கி வைக்கிறது, இப்படி கிச்சனை கூட சுத்தமா அழகா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. எல்லாமே எங்க இருக்கணும் அப்படின்னு தனித்தனி இடத்துல வச்சிருந்திருக்காரு. டீ தூளுக்கு தனி ஷெல்ஃபு, கப்புக்குன்னு தனி கம்பார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ மாடர்னா டீ போடுறதுக்கு வந்திருக்கிற பாய்லர்ஸ், டீ டிஸ்பென்சர் இது எல்லாத்தையுமே வச்சிருந்திருக்காரு. ஸோ டீ போடுறது அவருக்கு ஸ்மூத்தான ப்ராசஸாவே இருந்திருக்கு. டீ கூட ஒத்து போற மாதிரியான நிறைய ஸ்நாக்ஸையும் டேனியல் வித்துட்டு இருந்திருக்காரு. தினமும் அவங்களோட பொண்ணு ரெபேக்கா கோட் ஆஃப் த டே அப்படின்னு தினமும் போர்டில் ஒரு பாசிட்டிவான விஷயத்த எழுதுறாங்க. இன்னைக்கு டேனியல் 100க்கும் மேற்பட்ட ஃப்ளேவர்ஸ்ல டீ விற்கிறாரு. பாலோட பால் இல்லாமன்னு பிளாக் ஜிஞ்சர் டீ, துளசி பெப்பர் டீ, க்ளோவ் எலைச்சி டீ, ரோஸ் டீ, பனானா டீ, வனிலா டீ, டயட் டீ, மின்ட் அண்ட் ஆம்லா டீ, இப்படி 100க்கும் மேற்பட்ட வகைகள்ல டீ இருக்கு. இவரோட இந்த சக்சஸ் ஸ்டோரியை படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, டீயை வச்சே 100க்கும் மேற்பட்ட வகையான டீயை போட முடியும் அப்படின்னு. இந்த சக்சஸ்க்கு எல்லாம் பின்னாடி பெரிய பக்கபலமா தெரிஞ்சது டேனியலோட மார்னிங் ரொட்டீன் தான். உங்களுக்குன்னு நல்ல மார்னிங் ரொட்டீனை வச்சுக்கோங்க. காலையில தான் உங்க நாளோட துவக்கம். அது பெஸ்டா இருந்தா உங்க மொத்த வாழ்க்கையும் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுல பார்த்திருக்கோம். அந்த வகையில டேனியலோட மார்னிங் ரொட்டீன் என்ன தெரியுமா? அவரு தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருப்பாரு. 5:30 மணிக்கெல்லாம் முன்னாடியே போய் முதல் கடையை திறந்துருவாரு. 7:30 மணி வரைக்கும் முதல் கடையில நின்னு வியாபாரத்தை கவனிச்சுட்டு அப்படியே செகண்ட் கடைக்கு போவாரு. அந்த கடைய அவரோட பையனும் பொண்ணும் 6:30 மணிக்கெல்லாம் திறந்துருவாங்க. அங்க கொஞ்ச நேரம் நின்னு கடைய பார்த்துப்பாரு. கடையில இருக்கிற நேரம் அவரு ஸ்பெஷல் டீ மசாலா, மற்ற டீ வகைகளுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸ் பண்ணி எல்லா டீ தூளையும் ரீஸ்டாக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைப்பாரு. அப்புறம் 3வது கடைக்கு போய் அங்கமும் கொஞ்ச நேரம் இருப்பாரு. டேனியல் தன்னோட எல்லா கடைகள்லயும் டீ மாஸ்டர்ஸை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட பிரதர், பிள்ளைங்கன்னு எல்லாருமே அவருக்கு உதவியா இருக்காங்க. அவங்க கூடவே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸும் உதவியா இருக்காங்க. நல்ல ட்ரைனிங்கோட ஸ்டாஃப்ஸ் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு டீயை சர்வ் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி டீ போடுறது, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்பாங்க. இதுதான் அவரோட ரொட்டீன். காலையிலேயே ரொம்ப சீக்கிரம் எழுந்து அவரோட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் அவரோட சக்சஸ்ஃபுல் பிசினஸுக்கு பெரும் பங்கா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 4வது கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒருத்தர், பிஸ்னஸை பற்றி ஐடியாவே இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு 3 அவுட்லெட் வச்சு ஒரே நாளைக்கு 17,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை சம்பாதிச்சிட்டு இருக்காரு. டீல இத்தனை வகையான டீ இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் காட்டி பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. டீயை சாதாரண ட்ரிங்கா இல்லாம நோய்க்கான டேஸ்டான மருந்தா மனசார சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வர்றப்ப பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்டோட மட்டும் இருக்காம கஸ்டமர்ஸோட தேவைகளை பூர்த்தி பண்ணி அவங்க கிட்ட மரியாதையா நடந்து கூட வேலை பார்க்குற எல்லாரையும் சரிசமமா ட்ரீட் பண்ணணும். கஸ்டமர்ஸ்க்கு என்ன தேவையோ அதை மனசார செஞ்சு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேல சுத்தம் சோறு போடும் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த சுத்தம் பல கஸ்டமர்ஸை ஈர்க்கணும். இதெல்லாம் தான் நான் ஷாரோன் டீ கடை ஓனர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. நம்ம பார்க்குற மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் மாதிரி கோடி கணக்குல எல்லாம் டேனியல் சம்பாதிக்கல. ஆனா கூடிய சீக்கிரத்துல கோடீஸ்வரன் ஆவாரு அப்படின்னு என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. ஏன்னா டேனியலோட உழைப்பும் பர்சனாலிட்டியும் அவரை இன்னும் உயர்த்திட்டே தான் இருக்கு. டேனியலோட இந்த சக்சஸ் ஸ்டோரி அவர் கடைக்கு டீ குடிக்க வர்ற நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இன்ஸ்பிரேஷனலா இருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி.